விடியா திமுக அரசு மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்பதைப் போல எதிர்த்து பின்பக்கமாக அவர்களின் காலில் விழுந்து சரணாகதி அடைவதாக கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி விமர்சித்திருக்கிறார். விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக நடைபெறும் மணல் கொள்ளையை கண்டித்து வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ராமு, வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, திராவிட மாடல் அரசு என்பது மணல் கொள்ளையடிக்கும் அரசு என விமர்சித்தார். மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழை பற்றி எடுத்து கூறி மத்தியில் ஆட்சியில் இருக்கின்றவர்களை எதிர்ப்பதைப் போல எதிர்த்து பின்பக்கமாக அவர்களின் காலில் விழுந்து திமுக சரணாகதி அடைவதாக குற்றம் சாட்டினார். அந்த திராவிட மாடல் அரசுக்கு மண் கொள்ளையடிப்பது நாங்கள் சொல்லுகிறோம். அந்த திராவிட மாடல் அரசு என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழை பற்றியும் தமிழுடைய நிலையை பற்றியும் எடுத்து சொல்லி மத்தியில் ஆட்சி இருக்கின்றவர்களை எதிர்ப்பதை போல எதிர்த்து பின்பக்கத்திலே அவர்கள் காலிலே விழுந்து சரணாகதி ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, விடியா திமுக ஆட்சி அனைத்து வகையிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் தனக்கு உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் மாநாடு நடத்தி வாரிசு முறையில் உதயநிதியை துணை முதலமைச்சராக அமர்த்த ஸ்டாலின் முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்தார். எல்லா வகையிலேயும் இந்த ஆட்சி தோல்வியடைந்திருக்கிறது. எல்லா வகையிலேயும் தோல்வியடைந்து இன்று அவருடைய மகனை துணை முதலமைச்சராக்கி விரைவாக முதலமைச்சராக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஏனென்று சொன்னால் அவருடைய உடல் நலம் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. ஒத்துழைக்காத காரணத்தினால் தன்னுடைய குடும்ப வாரிசான தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக தான் சேலத்திலே அவர் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டின் வாயிலாக துணை முதலமைச்சராக கொண்டு வருவோம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நேற்று அவர்கள் அறிவிக்கவில்லை, ஆனால் விரைவில் அறிவிப்பார்.